திமுக தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறவங்க தாவேகா தொடர்பான கேள்விகள் வரும்போது ஏன் நழுவி ஓடுகிறார்கள்? அப்பா என்ன பண்றாருன்னு ஆங்கிலத்தை கேட்டு பதில் சொல்லலைங்கிறீங்க. கேள்வியே பத்திரிகையாளர்கள் கேட்டுருவாங்கன்னு சந்திக்காமலே இருக்காரு, அவருக்கு ஏதாவது நீங்க டிப்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு தெல்ல தெளிவாக வெளியேறி விட்டோம்னு அறிவிக்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம்னு நமக்கு புரியல. நீங்க வார்த்தை விளையாட்டு செய்ய வேண்டாம். அதாவது ஆதரவு நிலை, தோழமை நிலை, கூட்டணி, அமைச்சரவையில் பங்கு பெறுறோம் ஆனா கூட்டணி இல்லை. அதாவது அவர் மாநில அதே குறிப்பிடாரு, அமைச்சரில் பங்கு பெற்றீங்க இனிமே கூட்டணியில் இல்லைன்றீங்க அப்படின்னா என்ன பொலிட்டிக்கல் இந்த 2 மாதம் குறிப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா, யார் யாருக்கு அதிகமாக துரோகம் செய்தது, இந்த பட்டிமன்றம் நடத்துறது தான் இப்போ உங்களுக்கு தேவை. இல்லை, திருமாவை அட்டாக் பண்ணுற கூட தாவேக்கா டைரக்டாக அட்டாக் பண்ணாமல் வைகோ, மானிதாக்கு கூட்டணி கட்சிகள்லாம் இது தாவேக்கா இது வரைக்கும் யாரெல்லாம் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கு சொல்லுங்க. இல்லை, தாவேக்கா மேலே கூட நம்பிக்கை வைக்காமல் இருக்காரா திருமாவளோட? ஒரு நம்பிக்கை வரலையா தாவேக்காக்கு? இவர் மேலே வந்துருச்சாங்கிற கேள்வி நீங்கள் அடுத்து கேட்கணும். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவோட ஆட்சி 2 மாதம் நிறைவடைய போகுது. அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், 2 மாதம் ஆயிருக்குங்கிறது அவங்களுக்கு நினைவு இருக்கட்டும், செலிப்ரேட் பண்ணட்டும். நீங்கள் என்னமோ இந்த புதுசாக கமிட் ஆனவங்க, இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒவ்வொரு மாதம் ஆனிவர்சரியாக கொண்டாடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இல்லை, ஒரு அரசாங்கமாக வந்திருக்கிறார்கள். ஒரு இன்னும் இப்போ தான் தவழ தொடங்குகிற ஒரு குழந்தை நிலையில் இருக்கிறாங்க. நிறைய கற்றுக்கணும். தவறுகள் வெளியில் வருது. இந்த அரசினுடைய இந்த என்டையர் போக்கை பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் தவறுகள் இருக்குன்னா ஒத்துக்கிறதுக்கு அந்த அரசு முன் வராதது ஒன்று தான் அவர்களின் மீது நாம் வைக்கக்கூடிய விமர்சனம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கோவையில் மாவட்ட ஆட்சியருக்கு அபராதம். எதற்காக? வக்கீல் வரல, அரசு வக்கீல் ஆஜரலைன்னு ஆட்சியருக்கு அபராதம். ஏன் போடலை அப்படின்னா அமைச்சர் சொல்கிறாரு, ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்து குவிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் தாவேகாவை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவர் நிர்வாகியா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்லைனில் யார் வேணாலும் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து தாவேகா நிர்வாகின்லாம் சொல்லாதீங்க, தாவேகா உறுப்பினர். சரி, தாவேகா உறுப்பினரே இல்லை. இப்போ கேள்வி, கேஸ் போட்ட அம்மா தாவேகா உறுப்பினராக இல்லையா என்பது அல்ல, பணத்தை நீங்கள் வாங்கிட்டு கேஸ் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தீங்களா இல்லையாங்கிறது தான் விவாதம். இப்படியான மடைமாற்ற வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முன்னெடுப்பு, பல முன்னெடுப்புகள் பார்த்தா வரவேற்க தகுந்த முன்னெடுப்பு இருக்கிறது. ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அதாவது நம்ம ஊழல், லஞ்சம் இது 2த்தையும் தனியாக பிரிச்சிடலாம். ஊழல்ங்கிறது இங்கே நீங்கள் பாலிசி டெசிஷன்ஸில் தொடங்கி அங்கே வரக்கூடியது. லஞ்சம்ங்கிறது அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய மக்களிடம் ஃப்ரண்ட்லைனாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க அந்த வேலைக்கு வாங்கக்கூடியது. இதில் என்ன சிக்கல்னா, அங்கே அவங்க வாங்குறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வரைக்கும் அதனுடைய அந்த கட்டிங் ஷேருங்கிறது போகக்கூடிய அளவுக்கு இருந்த சிஸ்டத்தை குறைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. முழுமையாக ஒழிக்கிறதுங்கிறது இது ஒரு உட்டோப்பியன் தான். நடக்குமாங்கிறது தனி விவாதம். அப்படி சொல்லிட்டு வந்தவர்களே அப்படியான வழக்குகளில் சிக்கி ஆட்சி இழந்த கதையும் தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபார் தட் மேட்டர். அவர் செஞ்சாரா இல்லையாங்கிறது அல்ல, அந்த ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா சிஸ்டம் அவரை உள்ளேருந்தே காலி பண்ணியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த அரசிடம் இல்லாத டிரான்ஸ்பரன்சி தான் பலவிதமான சிக்கல்களை எழுப்புகிறது. திமுக தொடர்பான விஷயங்களில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறவங்க தாவேகா தொடர்பான கேள்விகள் வரும்போது ஏன் நழுவி ஓடுகிறார்கள்? ரொம்ப எளிமையான சமீபத்திய உதாரணம், 2 பேர் கேபினெட் மீட்டிங்க்கு போகிறாங்கன்னு இருக்கிற 3 கட்சிகள், அதாவது 3 எதிர்கட்சிகள் இது வரைக்கும் போய் ஆளுநரை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் திரு விஷ்ணு ரெட்டி. இவங்க 2 பேர் எப்படி போகிறாங்கங்கிறது கேள்வி. இதற்கு இந்த அரசாங்கம் அவங்கள நாங்கள் அப்பாயின்ட் பண்ணிட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் ஏன் சொல்லலைங்கிறதுக்காக தான் இவங்களும் அங்கே போகிறாங்க. ஸ்பெஷல் இன்வைட்டீஸாக முதலமைச்சரால் கேபினெட் மீட்டிங்க்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடலாம், இதெல்லாம் ஸ்கோப் இருக்குது. ஆனால் நீங்கள் போட்ட அப்பாயின்மெண்ட்டை வெளில சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இருந்தால் ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் யாரை வேணாலும் போடலாங்கிறது முதலமைச்சரோட ப்ரெராகேட்டிவ். வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சா போட்டிருக்கக்கூடாது. இப்போ இப்படியாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஒரு கேள்வி பதில், நம்ம சமீபத்தில் கூட இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையிடம் அப்பா என்ன பண்ணுறாருன்னு ஆங்கிலத்தை கேட்டு பதில் சொல்லலைங்கிறீங்க. கேள்வியே பத்திரிகையாளர்கள் கேட்டுருவாங்கன்னு சந்திக்காமலே இருக்காரு, அவருக்கு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்களை டேக் பண்ணி ஒரு கேள்வி ஒன்று பார்க்க முடிந்தது. அந்த குழந்தை அங்கே அந்த கேள்வி எதிர்கொண்டு நிற்கிறது. கரூரில் கேள்வி எழுப்பும் பொழுது அங்கிருந்து நழுவி போனவர் தானே உங்கள் தலைவர் என்பதை போன்ற விமர்சனங்கள் எல்லாம். அதே போல் இந்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா,
டாக்டர் திருமாவர்கள் சொல்கிறாரு, உலகம் முழுக்க அமைச்சர்கள் போகிற இடத்துலலாம் ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த ரீல்ஸுங்கிறது போயிருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக தனித்தனியாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஒரு ரீல்ஸ் டீமே இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக ரீல்ஸு மற்ற சோஷியல் மீடியா. கடந்த கால திமுக ஆட்சியிலும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ரீல்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த அளவுக்கு யார் நீங்கள் சம்மந்தம் இல்லாதவர்கள் உள்ளே போய் இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே போய் அதை எடுப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களில் தொடங்கி பெண் ஊழியர்களாக இருந்தால் ஆப்வியஸாக அவங்களுக்கு இன்னும் கூடுதலான ப்ரைவசிக்கான உரிமை இருக்கிறது. ப்ரைவசி தனி உரிமையாக இருக்குது. அந்த குழந்தையினுடைய உரிமை சார்ந்து அமைச்சர் நான் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஊடகம் தான் வெளியிட்டாங்க. குழந்தைகளுக்கான ப்ரைவசி ரைட்ஸ் இருக்கும்போது உள்ளே நீங்கள் உள்ள ஸ்கூலுக்குள்ளே எப்படி கேமரா போச்சு நீங்கள் வரதுனால உங்களை கவர் பண்ண வந்தவங்க அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ளே போகும்போது குழந்தைங்களுடைய ப்ரைவசி என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? எந்த இடத்துலையுமே அதை நீங்கள் உள்ளே போகிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மீடியாவாக இருந்தாலும் எடுக்காதீங்கன்னு சொல்வதற்கு அமைச்சர் அந்த இடத்துல யோசிச்சிருக்கணும்ல. அந்த குழந்தைகளுடைய உரிமையை அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கேபினெட்டில் நீங்கள் ஒரு அமைச்சர், இப்படியான லூப்பில் இருந்து தான் நம்ம கேட்குறோம். சரி, ரைட்டு, இப்போ வரைக்கும் என்னால் யோசிக்க முடியாது. அது போட்டு ஒரு டெலீட் பண்ணிட்டாலும் அந்த விஷயம் சர்ச்சைக்குள்ளாச்சு. இப்போ போஸ்டர்னால திரும்ப திரும்ப விமர்சனத்துக்குள்ளாகிற ஈசிஆர் சரவணன் அவர் வச்சுருக்காரு. சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ திரு பி சரவணன் அவர்கள். அவர் கடந்த காலத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதை அவர் பார்க்க போனதுக்கே பிஜிஎம்மோடு அவங்க மிக்ஸ் பண்ணி போட்டு அது பெரிய அளவுக்கான சர்ச்சையான பிறகு அதை அடுத்த நாள் அதை டெலீட் பண்ணுறாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல பார்க்கும்போது மாஸ் பிஜிஎம் அது ஆக்சுவலாக. இவர் வந்து காரில் இறங்கி அந்த பக்கம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. சினிமாலெலாம் கடைசியாக அப்படி நாயகன் நடந்து வராருன்னா உங்களுக்கு அதிகமாக பாஷா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். அவர் நடக்க பின்னாடி அப்படியே ஒன்று ஒன்றா வெடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் அந்த ஃபயர் ஒர்க்ஸை போட்டு அவர் நடக்க அது அப்படியே பின்னாடி வெடிச்சிக்கிட்டே வர மாதிரி போடுற மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. இதை செய்ய வேண்டாம் செய்யலைங்கிறது விஷயம் அல்ல, இதை முறைப்படுத்த வேண்டிய விஷயம். எந்த ரீல்ஸ் அவர்களுக்கு பலமாக இருந்ததோ, சிக்கல் என்னென்னா இவங்க ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்புக்குள்ளே இயங்கலை. வாலண்டியர்ஸாக இருக்கிறவர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸு ஆர்கனைஸ்டாக இல்லைன்னும் போது கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்காது. நாளைக்கு நீங்களே தொடங்கி வச்ச ஒரு ட்ரெண்டை நிப்பாட்ட சொன்னாலும் உங்களால் அதை வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அவங்க உங்கள் இடத்துல ஒரு நெட்வொர்க்கிங்குள்ளே அவங்க இல்லைங்கிறது சிக்கல். நீங்கள் ஆன் பாலிசிஸ்னு பார்த்தா இன்றைய தேதிக்கு 2 விஷயங்கள் பேசுபொருளாக இருக்குது. 14,000 கோடி இதுவரை இந்த அரசு ஏற்றுக்கொண்ட விஷயங்களினால் கூடுதல் நிதிச்சுமை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விஜிபி ராம்ஜி திட்டத்தினால் ஒரு 5,000 கோடி, ஜல்ஜீவனால் ஒரு 9,000 கோடி. ஜல்ஜீவன் 2.0 நம்ம சைன் பண்ணியிருக்கோம். 1.0 நம்ம ஆல்ரெடி இருந்தோம். இங்கே நிதிச்சுமை சார்ந்த விஷயத்தில் கிளாரிட்டி இல்லைன்னு தான் கடந்த அரசாங்கம் அதை பரிசீலனையில் வச்சுருந்தாங்க. ஹோல்டு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கையெழுத்து போட்டுட்டோம். ஜல்ஜீவன் முதலமைச்சரே கையொப்பமிட்டு அந்த விஷயங்கிறது முதலமைச்சரை சந்தித்த பிறகு அதிகாரிகள், மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்த பிறகு குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் இங்கே சந்தித்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதை ஆகி ஒரு செய்தி குறிப்பும் வந்தது. இது விபிஜி ராம்ஜி அவர் நிதி ஆயோக் போகும்போது கேட்டார், அந்த 14,000 கோடி நமக்கு எங்கிருந்து வரப்போகிறது, நிதி ஆதாரம் என்னவா இருக்குது? மத்திய அரசோடு இருக்கக்கூடிய இணக்கம்ங்கிறது நம்மளால் அது நிதியை பெற்றுக் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. எல்லோரும் வந்து நிதியை நீங்கள் கான்ஷியஸாக போராடி அல்லது போராடாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த திமுக இணக்கமாக போகாமல் சண்டை போயிடுச்சா பார்வை அப்படிதான் இருக்குது. திமுக முரண்பாடாக இருந்தாங்க பாஜக அரசோட. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நமக்கு நல்ல நிதிகள் கிடைக்குமே தமிழ்நாட்டுக்கு. காங்கிரஸை கூட வச்சிருந்தா நிதி கூடுதலாக கிடைக்கும்னு இப்போ நம்ம நம்பினோம்னா பாஜக அவ்வளோ அரசியல் பார்க்காத அளவுக்கு ரொம்ப நேர்மையான கட்சியாக இருந்தால் வாழ்த்துக்கள், வரவேற்பு. இப்போ இன்னைய தேதிக்கு ஆன் ரெக்கார்டு 14,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏறி இருக்கிறது. பட்ஜெட் போட போகிறார் இல்லையா இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் 5 ஸ்பெஷல் பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு. அது இந்த ஆண்டே வருகிறதா, அடுத்த ஆண்டு வருகிறதா, நிதி இருக்கா இல்லையா, அவங்க எப்படி பிரிக்க போகிறாங்க, அதெல்லாம் அது இந்த அரசுக்கான மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஒரு குட் இன்டென்ட் இருக்குது, ஆனால் டிரான்ஸ்பரன்சி லேக் ஆகும்போது நான் செய்கிற எதற்கும் நான் பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மீதான விமர்சனங்களை எனக்கு போய் பதிலளிக்க மாட்டேன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை கண்டுக்க மாட்டேங்கிறீங்களா, நான் எதுக்கு பதில் சொல்லணுங்கிற அந்த நிலையில் போய் அதிகாரத்தினுடைய அந்த உச்சாணி கும்பலில் உட்காந்துருக்கக்கூடிய ஆணவத்தின் வெளிப்பாடா அப்படிங்கிறது தான் இந்த அரசை நோக்கி இப்போவும் பார்த்தீங்கன்னா. நீங்கள் பாசிட்டிவ் எதுவும் பார்க்கலையா இந்த கவர்மெண்ட்டில்? அந்த இன்டென்ட் வெரி குட் இன்டென்ட்டுங்க. நான் திரும்ப சொல்கிறேனே, இப்போ நம்ம சொன்ன இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் சரிப்படுத்தி கொண்டால் இன்னும் அவங்களுடைய பொசிஷனிங்கே வேறு இடத்துக்கு போய் சேருங்கிறது. உங்களுக்கு எண்ணம் இருக்குது, இனிமேல் தான் நீங்கள் கற்றுக்கணுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நாங்கள் இன்னும் டைம் எடுக்குன்னு சொன்னாலே மக்கள் அந்த நேர்மையை ரசிப்பாங்க. நம்ம சொல்ல வர்றது
இவங்க திமுக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் தவிர சொல்லவும் கூடாது. 6 மாசத்துல வந்துடும், 6 மாசம் தாங்க அது எடப்பாடியும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜோதியில் ஐக்கியமாக வேண்டாம். அவரும் யோசிப்பாரு, நான் முதலமைச்சர் ஆனப்போ 7 அமாவாசை தாங்காதுன்னு நீ டிடிவி சொன்னார்ல, நான் திரும்ப சொல்ல வேண்டாமான்னு இவங்கெல்லாம் வாங்கினதை திரும்ப கொடுக்க வராங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் பேசியதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதோ இதெல்லாம் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசி பதிவு செய்தது. அதுவே கூட தவிர்க்கப்பட வேண்டியது. 5 ஆண்டுகள் வேலை பார்ப்போம். இப்போ திடீர்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள், அவர் அமைப்பு பொதுச் செயலாளராக போடுறாங்க. பலரும் வெளியில் போயிட்டாங்க இல்லையா, அமைப்பு பொதுச் செயலாளரில். அப்படி போடும்போது அவர் கழக பொதுச் செயலாளர் பணியை கொடுத்துருக்காரு. அடுத்த 3 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றி அவங்க நம்பிக்கையை வென்றெடுத்து மீண்டும் கழகம் வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான சக்தியாக, தவிர்க்க இல்லாத சக்தியாக மாறி 31 ஆட்சி இப்படி போன ஒரு பதிவு போடுறாரு. இந்த டோன் தான் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, விஜய் அரசுக்கு ஷேடோ சீஃப் மினிஸ்டராக இருந்து செய்கிற தவறுகளை திருத்தி வேலை வாங்கக்கூடிய இடத்துக்கு நகர்வது தான் ப்ராப்பரான விஷனாக இருக்கும். அதை தாண்டி இப்படி சொல்வது என்பது எதிர்த்தரப்புக்கு, தவேகா தரப்புக்கு சாதகமாக போகும். உங்கள் பொலிட்டிக்கல் ரைவலை பலப்படுத்தணும் நீங்கள் நினச்சா செஞ்சுட்டு போங்கிறது இது ஒரு சைடு. தவேகா அரசு என்ன சொல்றது, இந்த ஒரு தொடக்க நிலையில இது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர ஏறத்தாழ இல்லை. ஆனால் தவறுனதா சுட்டி காட்டினா திருத்திக்கிறாங்கல்ல சார் தாவேகா கவர்மெண்ட்? என்னென்ன தவறுகள்? இப்போ ஊழல், பள்ளிக்கல்வித்துறை, டாஸ்மாக் போன்றதெல்லாம் ஊழல்னா அது வெளிப்படையாக இருக்காங்களா? ஆமாம் இருக்குது, நடந்திருக்கு, நாங்கள் திருத்திக்கிறோன்றாங்கல்ல. திருத்திக்கிறோங்கிறது பை இன்டென்ட் வந்தது. அப்போ நேற்றைக்கு நீங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு வருவோமே, பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நடந்த விஷயங்கள் இப்போ அதில் வந்துட்டாங்க. வாலண்டியர்ஸாக இல்லை இருக்கிறாங்க, அமைப்புகள் இருக்கிறதா? ஒரு வழக்கை அவங்ககிட்ட இருந்து வாங்கி பதிவு பண்ணுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு வருது. ஜூனியர் விகடனில் பதிவு செய்திருந்தது. அவங்க அதை கழுகாரில் ஒரு காசிப்பாக கொடுத்துருந்தாலும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அந்த அறிவித்த நாள் இருக்கு இல்லையா, இனிமேல் ஒரு பைசா கூட இல்லாமல் அந்த இதுங்கிறது கொடுக்கப்படும், கிளியரன்ஸுங்கிறது சொன்ன அன்னைக்கு அதற்கு முன்பாக வந்தவர்களிடமே எல்லா பள்ளிகளிடமும் குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் வாங்கியிருந்தாங்கன்னே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நோக்கம் இருக்குது வந்து செல்ல. அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு தான் நீங்கள் பணத்தை எடுக்கணும், இல்லை அதை வந்து இன்அப்ராப்ரியேட்டாக நகர்த்தணும், ஊழல் செய்யணும் அப்படின்னா அதிகாரிகள் துணை அமைச்சர்களுக்கு தேவை. ஆனால் அமைச்சர்களின் துணை அதிகாரிகளுக்கு வேணும் அப்படின்லாம் நம்ம அடித்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த பியூரோக்ரஸி எந்த லெவல் வரைக்கும் இந்த இதை ஏற்றுக்கிறாங்கிறத பொறுத்து நீங்கள் அதை எப்படி சரிப்படுத்த போகிறீங்க, டியூன் பண்ண போகிறீங்கிறதெல்லாம் நான் சொல்கிறது சவால். டாஸ்மாக் உள்ள வரீங்க, இது வரைக்கும் இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ அவங்க சம்பளத்தை ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. 25% ஏற்றிருக்காங்க. 25% எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இருந்த சார் இப்போதான் சார் இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. கடந்த அதிமுக இருக்காங்க, திமுக இப்போதான் இந்த கவர்மெண்ட் 2 மாதம் அதுக்குள்ளே 20% ஏற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக செய்வாங்க. இது சிஐடி என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஏற்றுனதுங்கிறது இதுக்கு முன்னாடி ஏற்றுனதை விடலாம் கூட தான். ஆனால் எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை கேட்டீங்க, எங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பேஸ் இருக்குன்னு தெரியுமா? ஏறத்தாழ 15 ஆண்டுகள் பக்கமாக நாங்கள் வந்து தற்காலிக ஊழியர்களாக, இதில் ஒரு பெரிய சங்க் யார் தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் ஒரே சமயத்தில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை தூக்கின காலகட்டத்தில் டெம்பரவரியாக என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த பொறுப்புகள் பல துறைகளில் வேலை செய்கிறதுக்கு ரெக்ரூட் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா தேர்தல் தோல்விக்கு பிறகு அதை வாபஸ் வாங்குறாங்க. இவங்கெல்லாம் திரும்ப பணியில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழலில் நகர்த்தி கொண்டு வரப்பட்டவர்கள். அன்னைக்கு அவங்க அதே துறையில் இல்லை வெவ்வேறு துறையில் இருந்தால் அவங்களுக்கு பேசிக் பே என்னவாக இருந்திருக்கும். அதற்கு பிறகான அலவன்சஸ், இவங்களுக்கு போடப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அதிமுக செய்யாததை திமுக செய்யாத இவங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்தோடனே நம்ம இவங்க எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம நிர்பந்திக்க முடியாது. இப்போ என்ன சிக்கல்னா, இதை உடனடியாக செய்யணுங்கிறத அவங்களும் கேட்கல. 25% இதை வந்து எங்களை கூப்பிட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக ஏன் விவாதம் உரையாடல் நடத்தாமல் நீங்களா முடிவு எடுத்துட்டீங்க? எங்களுடைய டிமாண்டே கேட்காம நீங்களா எனக்கு தெரியும்னு செய்கிறது அது டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இல்லைங்கிறாங்க. எங்களை கூப்பிட்டு பேசணுங்கிறாங்க. நான் சொல்கிறது ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ நேற்றைக்கு எக்மோரில் வந்து விவசாயிகள் போராடுகிறார்கள். நீங்கள் அது தொடர்பான காட்சிகளோ வீடியோக்களோ புகைப்படங்களோ பதிவு செய்திருந்தால் அதற்கு கீழே தாவேகா கட்சியினர் அல்ல, தாவேகா ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்கிறார்கள், அல்லது யார் வேணாலும் விஜய் சார் டிபியை வச்சுக்கலாம், நம்ம அதுக்குள்ளே கூட போகல. அவ்வளோ அபியூசஸ் வருது. எங்கே கருப்பு சிவப்பு துண்டு போடாமல் இங்கே பச்சை துண்டு போட்டிருக்காங்க. இவ்வளவு திமுக, இவங்கெல்லாம் திமுக காரங்களாக இருக்கும். சென்னையில் எதிராக இவ்வளோ விவசாயிகள் அப்படின்னா, விவசாயிகள் தங்கள் போராட்டத்திற்காக, ஜீவாதார பிரச்சனைகளுக்காக போய் கோவணத்தோடு இந்த நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில் போராடினாங்க. இப்போ இவங்களை கூப்பிட்டு உணவுத்துறை அமைச்சர் கூட அங்கே ரோல் கிடையாது, வேளாண் துறை அமைச்சர் பேசுறதுக்கு என்ன தடுக்கிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க எதுக்காக, நீங்கள் அறிவித்தது ஏற்கனவே 2 ஜிஓ போட்டுட்டீங்க, கடன் தள்ளுபடி சொன்னீங்க. இப்போ இந்த கடன் தள்ளுபடின்னும் போது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் அண்ணா செஞ்சிடக்கூடாது, இதுக்கு ஈல்டாகக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே கழுத்து நெருக்கிறோம். இப்போ தான் வந்திருக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு நிர்பந்தம் வச்சுக்கிட்டே இருக்கோம். நான் அப்படியே இதை இப்படியே ஹோல்டு பண்ணுவோம்.
அப்படியே பேக் டு விஜய் அவர்களுடைய வாக்குறுதிக்கு போவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 6 மாதம் அல்ல, கூடுதலாக கூட நேரமாகலாம். நீங்கள் குறையாவே பார்த்துக்கிட்டே இருக்கும். போராட்டம் வர்றவங்கள கூப்பிட்டு பேசி 1 வருஷம் கழிச்சு செய்கிறேன்னு சொல்லணும் அப்படிங்கிறதா நம்ம கேட்குறது. நான் கண்டுக்கவே மாட்டேன், நீ போராடிக்கன்னா என்கிட்ட அதிகாரம் இருக்குது. அப்போ நீங்கள் 5 வருஷம் ஆனாலும் செய்யறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு நான் இப்போ டைம் கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன குறைஞ்சி போயிடுவீங்க? கூப்பிட்டு பேசுறதுல என்ன குறைஞ்சி போயிடுவீங்க? இன்னைக்கே அவங்க செய்யணும்னு நான் கேட்கல, செய்ய முடியாது. 5 ஆண்டுகள் ஆனாலும் அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது. ஃபார் எனி கவர்மெண்ட்டுங்கிறது எனக்கும் தான் தெரியும். அவங்க ஊர்களில் போராடினப்போ உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் போய் ரீச் அவுட் பண்ணலை. மண்டல ரீதியாக போராடினப்போ நீங்கள் போய் ரீச் அவுட் பண்ணி சமாதானப்படுத்தவோ அல்லது பேச்சுவார்த்தைக்கோ என்ன வேணும்னே கேட்கல. அவங்க இங்கே வந்திருப்பதற்கு காரணம் இந்த அரசின் சார்பாக யாரோ நாங்கள் போராடுறத செவி கொடுத்து கேட்கலங்கிறதுக்காக வராங்க. இதை தான் ஏன் நீங்கள் போய் இந்த இடத்துல இதில் கொடுமை என்னென்னா, இந்த கட்சிகளும் அரசியல் ரீதியிலாக கூட போய் பார்க்கல பாருங்க. அது பண்ணாத வரைக்கும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு இஷ்யூ இல்லாததை பிடிச்சிக்கிட்டு குதிரை பேரம் கேபினெட்டுக்குள்ள 2 பேர் போயிட்டாங்க. தாவேகா மட்டும்தான் அப்படி இருக்காங்களா இல்லை திமுக அதிமுக எல்லாருமே அதே டைம்ல தான் அதிமுக தாவேகா ஃபாலோ பண்றாங்க? நான் சொல்றேன், திமுக அதிமுகவை தான் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. அவங்கள கொஞ்சம் நகர்த்தி விட்டுரும். அவங்க இன்னும் தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பரிசீலிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க இஷ்யூஸ் இல்லாததை பேசுறாங்க. என்ன சிக்கல்னா, தாவேகா அரசாங்கத்தோடு உரையாடுவதற்கு மக்களுக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறது தான் இந்த போராடக்கூடிய இடத்துல. எங்க கூப்பிட்டு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் மொத்தத்தையும் செஞ்சு தரேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு சர்வதேச அரசியலில் பேசும்போது பேச்சுவார்த்தை தோல்வியாக இருக்கும். ஆனால் அடுத்த பேச்சுவார்த்தைக்கான நாள் குறிக்கப்பட்டால் அது பாசிட்டிவ் சைனாக பார்ப்பாங்க. அது வந்து ஒரு முட்டுச்சந்தில் தான் அந்த உரையாடல்ங்கிறது நின்றுருக்கும். 2 தரப்பும் முடியாதுங்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அடுத்த பேச்சுவார்த்தை 2 வாரம் கழித்து அப்படின்னு அந்த மீடியேட்டர் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி, ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கரைக்க முடியும் போல இருக்குது பேசி அவங்களுடைய நிலையில் இருந்துங்கிறது தான். அதுதான் ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. நான் சொல்கிறது, இந்த மாதிரி போராடுறவர்கள் போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் தூய்மையாளர்கள் போராடிய போது அங்கே கூலி படம் பார்த்தாங்க. நீங்கள் இங்கே வேறு ஒரு செக்டார் போராடும் பொழுது உங்களை நீங்கள் எந்த துறையை சார்ந்திருந்தும் ஆட்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். நான் ரிவர்ஸில் கேட்குறேனே, ரிப்பன் மாளிகையில் போராடியவர்களை இங்கிருந்து பனையூருக்கு கூப்பிடுவதை விட தலைமைச் செயலகத்தை கூப்பிடுவது பக்கமாக இருக்கா இல்லையா? கூப்பிட்டு இந்த விவாதத்தில் கூட பனையூருக்கு வந்து விஜய் கூப்பிடல, அந்த அமைப்பில் இருக்கவங்க தான் நாங்களே வந்து பார்க்குறோம். ஏன்னா வந்தால் கூட்டம் அதிகமாகும், விஜய் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கும். விஜய் சார் தான் போராடுறாங்க, விஜய் சார் செஞ்சு தரணும் தான் அவங்க போராடுறாங்க. தலைமைச் செயலகத்துக்கு போக முற்பட்டவர்களை 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு முற்பட்ட போது பர்மிஷனே கொடுக்கப்படலை. நான் திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு அவங்களே போய் பார்த்தாங்கன்னே இருக்கட்டும். அப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு வந்தவங்களும் வீட்டில் மழை தண்ணி நிற்கிது, நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் வீட்டுக்கு போனால் அவர் அந்த நிவாரணப் பொருட்களை கொடுப்பாங்கன்னு அவங்களா கிளம்பி பணியருக்கு போனாங்க பஸ் ஏறி. அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இவங்க மாதிரி தான். நீங்கள் என்ன இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டீங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் தாவேகால யாருக்குமே தெரியாது. அவங்களா ஒரு மண்டபத்தை பிடிச்சி 30,000 ஆட்களை ஊரில் வண்டியை ஏற்பாடு பண்ணி ஒரு 200 பஸ்ஸில் ஆளை ஏற்றிட்டு வந்துட்டு திடீர்னு பார்த்தா புஷியானந்த காலையில் காரில் கடத்திட்டு வந்து கட்சியில் சர்வன்னு சால்வையை போட்டாங்க. முன்னாடி எதுவுமே பேசலை, ஒன்றுமே தெரியாது தாவேகா தரப்புக்கு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிற இடத்துக்கு வரணும். இவங்க திமுக அதிமுக டீலிங் இல்லை பேரம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. இந்த சேருவதற்கு முன்பாக ஒரு உரையாடல் நடந்திருக்கும் இல்லையா? அந்த உரையாடலில் என்ன ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டதுங்கிறது கேள்வி. நான் அதே மாதிரி இங்கே கேட்குறது, அவங்க இந்த அரசை எதிர்த்து போராடுகிறார், நான் செஞ்சு தர முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியுங்க. நான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு இந்த அரசுக்கு தெரியுமா? அதான் கேள்வி. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னே தெரியாமல் நீங்களா ஒன்று செஞ்சீங்கன்னா அதை ஏன் நாங்கள் ஏற்றுக்கணும்னு கேட்குறாங்க. எங்களை கூப்பிட்டு கேட்காம நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறது என்னுடைய தேவைன்னு எப்படி சரியாக இருக்கும்னு அவங்க கேட்குறாங்க. இது போராடுகிற மக்களில் நீங்கள் நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுறோம், ஒரு அரசு என்னவா ட்ரீட் பண்ணுது? சார், யாருமே கேட்காம போராடுறது தான் அவங்களுடைய உணர்வாக இருக்குது, கொந்தளிப்பாக இருக்குது. கேட்குறதுக்கு இந்த அரசாங்கத்தில் நாதியற்று போனோமான்னு அவங்க கேட்டால் இந்த அரசு அவங்களுக்கு பதில் சொல்லணுமா கூடாதா? நான் திரும்ப சொல்கிறேன், உடனடியாக இன்றைக்கே செஞ்சு கொடுத்து 5 ஆண்டுகளுக்கு வரை அரசில் வந்து தற்காலிக பணியாளர்களாக அல்லது அப்படி வேலையில் இருக்கிறவங்க, கான்ட்ராக்சுவலாக இருக்கிறவங்கள நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. அது எப்போன்னு சொல்லலை, அதெல்லாம் அவங்க கேட்கல. அது ஒன்று தான் கோரிக்கை நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுடைய வாக்குறுதி அது மட்டும்தான் இருக்குது. பட் அப்படி டெம்பரரி லேபர்ஸாக, கான்ட்ராக்சுவல் லேபர்ஸாக வந்தவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு 50-60 பிரச்சனைகள் இருக்கலாம். அது பணி இடம் சார்ந்து, பணி முறைப்படுத்துதல் சார்ந்து கூப்பிட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸை கேட்டுட்டு முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு தரோன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அஃபர்மேஷன் தான் அவங்க எதிர்பார்க்கறது. அவங்க கேட்பது அந்த இடத்துல இந்த அரசுக்கு நாங்கள் நம்பிட்டோம், இப்போ எங்களுடைய கோரிக்கைகளை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான். உடனே செஞ்சு தந்தே ஆகணும்லாம் அங்கே யாருமே வரலை. அரசியல் கட்சி அதில் அரசியல் செய்யாதது ஒரு வகையில் நல்லது. ஆனால் இவங்க அரசியல் செய்ய போனால் அரசு விழித்து கொண்டு ப்ரோஆக்டிவாக செயல்படுங்கிற வகையில் அது தவறாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
அதே போல் வந்து தாவேகா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அதுக்குள்ளேயே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ திருமாவளோட ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருமா ஸ்பீச்சுக்கு மாணிக் தாக்கூர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, வைகோ எதிர்ப்பு பண்ணுறாரு. அவர் திரும்ப ஒன்றும் சொல்கிறாரு, நாங்கள் தாவேகா கூட்டணியில் இல்லை, நாங்கள் எந்த கூட்டணியில் ஒன்றும் பங்கேற்கல அப்படின்றாரு. இல்லை, இப்போ நீங்கள் அதை தான் வந்து அவர் பாஸ்ட் கண்டினியூஸில் சொன்னதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸாக புரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு விளக்கம் ஒன்று அவர் சொன்னபோது, அந்த கூட்டணி பிரிவு நடந்தபோது அப்போது கூட்டணியில் இருந்தோம்னு சொன்னார், நட்பு தொடர்ந்ததுன்னாரு. நீங்கள் அதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக போட்டுட்டீங்கன்னு விசிகா பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். அந்த விளக்கத்தெல்லாம் தாண்டி ஏன் இப்படியான ஒரு குழப்பம் குளறுபடி இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. திரும்ப அவர்களுக்கான ரியாக்ஷன், அதாவது நான் என்ன நினச்சேன், திமுக எதிர்ப்பு, இப்போ திரும்ப அவர்களை வந்து விமர்சிக்கிறது திமுக தரப்புலையும் விமர்சிக்கிறாங்க, தாவேகா தரப்புலையும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, விஜய் அவர்கள், நான் முன்னாடி அதை ஒரு பார்வை அப்சர்வேஷன், திமுக எதிர்ப்புக்கும் பாஜக எதிர்ப்புக்கும் கேடயமாக ஷீல்டாக பயன்படுத்துகிறாரான்னா, நாங்கள் ஷீல்டு தான் வைகோ ஒத்துக்கிட்டாரு. இப்போ உட்கட்சி உள்ளே இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள சிக்கல்னாலும் அவர்களையே பயன்படுத்தி எதிர்ப்பதற்காக பயன்படுத்துகிறாராங்கிற கேள்வி வருது. திரும்ப அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது, சமீபத்தில் அவருடைய நிலைப்பாடுகள் மாற்றம்ங்கிறது மீண்டும் 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 விமர்சனத்திற்குள்ளாகிறது, சர்ச்சைக்கும் உள்ளாகிறது. தெல்ல தெளிவாக வெளியேறி விட்டோம்னு அறிவிக்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம்னு நமக்கு புரியல. அந்த முரண்பாடுகளுடைய விளைவாகத்தான் இந்த எதிர்வினைகள் வருது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வார்த்தை விளையாட்டு செய்ய வேண்டாம். அதாவது ஆதரவு நிலை, தோழமை நிலை, கூட்டணி, அமைச்சரவையில் பங்கு பெறுறோம் ஆனால் கூட்டணி இல்லை. கூட்டணி, அதாவது நீங்கள் இப்போ ஒரே விஷயம்தான், இந்த அமைச்சரவை மீது யாரோ விமர்சனம் வைக்கிறாங்க. திமுக இப்போ ஒரு அறிக்கை கொடுக்குது, அமைச்சரவை ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த முடிவை கண்டித்து திமுக ஒரு அறிக்கை கொடுக்குதுன்னா அதில் என்ன, எக்ஸப்ட் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் வன்னியரசு நீங்களாக இந்த அரசு, இந்த முதலமைச்சர், இந்த அமைச்சரவைக்கு போதிய விவரம் பத்தவில்லைன்னு விமர்சிப்பாங்களா? அது என்ன எக்ஸப்ட்னு போட்டு நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு போட்ட மாதிரி, கேபினெட் என்பது கூட்டு பொறுப்பு. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா டிசிஷனுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாக வேண்டியிருக்கும். அதனால தான் சிபிஐ சிபிஎம் உள்ளே போக மாட்டேன்றதுக்கான காரணம் அதுவாக இருக்குது. அவங்க 2 பேரும் வெளியே இருந்த ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. ஐஎம்எல் பங்கேற்றாங்க, அமைச்சரில் பங்கேற்றாங்க, காங்கிரஸும் பங்கு பெற்றாங்க. இவர் மட்டும் என்ன சார், ஒரு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் ஒரு நடுநிலையில ஒரு நாங்கள் வெளியில் இருக்கிற நான் சொல்கிறது, அவரை எதிர்கொள்ளாத விமர்சனங்கள் கிடையாது. சந்தர்ப்பவாதிங்கிறது இது வரைக்கும் அவர் எதிர்கொண்ட பல விமர்சனங்களை விட ஒன்றும் மோசமான விமர்சனமும் கிடையாது. என் கட்சிக்கு இது லாபம்னு பார்த்து அடுத்த அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சு ஒரு தலைவர் முடிவெடுக்க எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அதை அறிவிப்பதில் ஏன் இவ்வளவு தயங்குகிறார்? அதாவது அவர் மாணிக் தாக்கூர் அதே குறிப்பிடாரு, அமைச்சரில் பங்கு பெற்றீங்க, இனிமேல் என்ன கூட்டணியில் இல்லைன்றீங்க அப்படின்னா. அதாவது அவர் இன்னொரு விஷயம் சொன்னார்ல, கூட்டணி முறிந்தது என்று என் கட்சியில் இருந்தவரை கட்சியில் சேர்த்ததன் மூலமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவித்தார். அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு ஏறத்தாழ 12 நாளைக்கு முன்னாடி நீங்கள் போய் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையிலே உள்ளே சேர்ந்துட்டீங்க. அன்னைய தேதிக்கும் விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் திமுக தீய சக்தி என்பது தான், ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது சரிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது முதல்ல அங்கே அமைச்சராக பொறுப்பேற்றதன் மூலமாக அறிவித்தது நீங்கள் இல்லையான்னு கேட்பாங்க. இப்போ என்ன பொலிட்டிக்கல் இந்த 2 மாதம் குறிப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா, யார் யாருக்கு அதிகமாக துரோகம் செய்தது, இந்த பட்டிமன்றம் நடத்துறது தான் இப்போ உங்களுக்கு தேவை, உங்களுக்கான நேரம். இருவரும் ஒரே நாளில் ஆளுநரை சந்திக்கிறார்கள் என்றால் நம்ம இவரோட சுதாகர் டெம்ப்ளேட்டு தான். ஒருவேளை இருக்குமோ இந்த மோட்லேயே திமுக அதிமுக அந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் நடந்தது உண்மைதான், இல்லை அவங்க இவரை முதலமைச்சராக பார்க்கணாங்க. இது இப்போ அவர் எங்கே வராருன்னா, அவருடைய தாவேகா மேல ஒன்றும் நம்பிக்கை வைக்காம இருக்காரா திருமாவளவன்? ஒரு நம்பிக்கை வரலையா தாவேகாக்கு இவர் மேலே வந்துருச்சாங்கிற கேள்வி நீங்கள் அடுத்து கேட்கணும். இல்லை, அடுத்து இருக்குது. ஆக்சுவலாக அப்பப்போ வந்து பாமக நெருங்கி வராங்க தாவேகாவோட. இதில் யார் யாருக்கு செக் அண்ட் பேலன்ஸை கவுண்டர் வைக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குது. தாவேகா விசிகாவை நம்பவில்லையானா இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், இவர் கொள்கை ரீதியிலாக இவங்களுக்கு கடந்த 9 ஆண்டுகளாக அவங்களுடைய யூஎஸ்பியை பாஜக எதிர்ப்பு தான். அவர் அப்படி எங்கேயாவது சிஎம் ஆகிறதுக்கு முன்பும் எதிர்க்கல பின்பும் எதிர்க்கல, அதில் ஒரு குழப்பம் இல்லை. அவரே தெளிவுபடுத்துறாரு, திருமாவளவன் நான் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளும் விமர்சிச்சிருந்தேன், ஆனால் இப்போ இல்லைன்றாரு. இப்போ இல்லைன்னுட்டு இப்போ அடுத்து இல்லைங்கிற ஸ்டாண்டு கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிறத அவங்க அடுத்தடுத்து நிலைப்பாடுகள் வரும்போது இஷ்யூ பேசிஸில் தான் அவர் முடிவு பண்ண முடியும். அவர் மாற்றிக்க மாட்டார், நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. எந்த அரசியல்வாதியும் ஃபார் மேட்டர் நிலைப்பாடை மாற்றிக்க மாட்டாங்கன்னு நம்ம யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்னென்னா பாஜக எதிர்ப்பில் இவர் நிற்பாரான்னு தெரியல. ஒன்று, இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் எனக்கு இப்போதைக்கு அரசியல் ரீதியிலாக சரியானது அல்லது குறைந்த நஷ்டம் வரக்கூடியது அமைச்சரவைக்குள்ளே போகிறது. நான் போயிட்டேன். இதில் பிரிவை மட்டும் இவங்க கொஞ்சம் டிக்னிஃபைடாக பண்ணியிருந்தா இந்த குழப்பமே இல்லாமல் போயிருக்கும். நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம். இந்த தோல்விக்கு எல்லாரும் தான் கூட்டு பொறுப்பு.
அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சோம். பட் நம்ம மக்களுடைய ரீடிங்கை படிக்காமல் தவறு செஞ்சுருக்கோம். இதிலிருந்து நம்ம கற்றுப்போம். திமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம், அவங்க நிச்சயமா மீண்டும் வருவாங்க. சுமூகத்துல பிரிஞ்சு வந்தாங்க. ஸ்டாலினோட சந்திச்சு நாங்க ஆதரவளிக்க போறோம் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அமைச்சரவையில சேர போறோம்னு சொல்லிட்டு வந்தாங்களா, கட்சியை ஆதரிக்க போறோம் சிபிசி சொல்லிட்டு வந்தாங்க. ஆதரிக்கின்றது அமைச்சர்ன்றது அவங்க முடிவு தானே. ஆனா இந்த விமர்சனம்ன்றது முஸ்லீம் லீக் வரல, காங்கிரஸ் வரல, காட்டிலும் விசிகாக்கு வருது. அப்புறம் ஏன் அதை முடிச்சு 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு காதர் மீது அவர்கள் வந்து அவங்க கேட்டாங்களா? அப்ப நீங்க அப்பயே சொல்லியிருக்கணும், கேட்டப்பே ஒன்று நீங்க சொல்லியிருக்கணும். உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா கேட்ட போதே இதை அம்பலப்படுத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம திரும்ப பழைய கதைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற இடத்துக்கே போகிறோம். இப்போ அப்போ கேட்டால் இவங்களுடைய செலக்டிவ்னஸ் கேள்விக்கு வரும் இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்கு பதில் வரல. அந்த இருட்டில் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அமமுக காமராஜ். அவர் என்ன போட்டார்? விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்தம் கொடுப்பேன், எதுவும் பிளட் டொனேஷனுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாரா? என்ன வீடியோ அது? எதுக்கு கையெழுத்து போட்டார்? அது குதிரை பேரத்தில் வருமா வராது? ஆக்சுவலாக எலெக்ஷனில் ஒரு இடத்துல தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் ஒரு சட்டமன்றம் வருகிறது என்று சொன்னால் கான்ஸ்டியூஷனலி சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது போஸ்ட் போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது. அதுக்கு கான்ஸ்டிடியூஷனலி எந்த விதமான பேனும் அல்லது அதை பார் பண்ணக்கூடியதுக்கு வழியே கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ் அங்கீகரிக்கப்பட்டது, குதிரை பேரம் தான் அங்கீகரிக்கப்படாதது. நம்ம கேள்வி எங்கே வரணும்னா, குதிரை பேரத்தில் ஈடுபட்டது யார்? இப்போ வர்றது இல்லை, சிஎம் ஆவதற்கு முன்பாகவே அதில் ஈடுபட்டது யார்? கவர்னரை மாறி மாறி தான் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. திமுக அதிமுக பேசுனாங்கன்னா அது போஸ்ட் போல் அலையன்ஸு. கவர்னர் முதல்ல தாவேகாவுக்கு பண்ணணும், தாவேகாவுக்கு 118 வரலன்னா 2வது திமுகவுக்கு பண்ணணும், திமுகவுக்கு 118 கொண்டு வர முடியலன்னா 3வது எடப்பாடி பழனிசாமிக்கு பண்ணணும். இது டாக்டர் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய பாஸ்டுலேட்ஸ். அவர் அன்றைக்கு மத்தியில் ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசு வந்த போது என்ன ஆர்டர்னு ஒரு பாஸ்டுலேட் போட்டு வச்சுருக்கிறார். அந்த முறைப்படி அழைத்திருக்க வேண்டியது தான் கவர்னருக்கான வேலை. அப்போ போஸ்ட் போல்னும் போது நான் திரும்ப சொல்கிறேனே, திமுக தாவேகா இவங்க 2 பேர் மட்டும்தான் கூட்டணி வைக்க பேசலை. மீதி எல்லாரோடவும் தான் பேசினாங்க பேக் சேனல்ஸில். அதிமுகவோட தாவேகா பேசலையா? இப்போ லீமாரோஸ் அவர்கள் பேசியது இன்றைக்கி வரைக்கும் பொதுவெளியில் இருக்கே. நீங்கள் ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்கள், எங்களை குறித்து நீங்கள் அப்படிலாம் அவதூறு பரப்பக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு நோட்டீஸோட சர்வ் பண்ணிட்டு போங்களேன். ஆக பேசினது தலைவர்கள், அது கூடி வந்ததுன்னா ராஜதந்திரன்றுவாங்க, இல்லைன்னா அது அப்படி பின்னால் உரையாடப்பட்ட செய்தி அப்படிங்கிற வகையில் நாங்கள் எதுவும் அப்படி இல்லைன்னு கடந்து போயிடுவாங்க. இல்லை, திருமாவை அட்டாக் பண்ணுற கூட தாவேக்கா டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் வைகோ, மானிதாக்கூர் கூட்டணி கட்சிகள்லாம் இது தாவேக்கா இது வரைக்கும் யாரெல்லாம் டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்கு சொல்லுங்கள்? எந்தெந்த இஷ்யூவில் டைரெக்டாக அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க? எந்தெந்த அவங்களை ஆதரிக்கிற கட்சியை அட்டாக் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக எதுவும் பேச வேணாம், கூட்டணி கட்சி வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு அவரும் நேரடியாக இப்போ விஜய் அவர்கள்னு சொல்லலைல்ல. அவர் சொன்னது இந்த ஆட்சி அமைந்ததில் எனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னது எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சப்பவா இல்லை இப்போவாங்கிறத அதில் தான் ஒரு கிளாரிட்டி திரு எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் கொடுக்குறாங்க. எங்கள் தலைவர் அந்த சமயத்தில் வந்த ரிசல்ட் அவுட்கம் சொன்னார், நீங்கள் அதை ட்விஸ்ட் பண்ணாதீங்க, அது அன்னைக்கான பாஸ்ட் கண்டினியூஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லைன்னு எல்லாம் ரிப்போர்ட் போட்டு 2 நாளாக போட்டு அதை எடுத்து துவைச்சி வாஷிங் மிஷினில் போட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்து காய போட்டாச்சு. இப்போ திரும்ப அதில் விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம் வருது. இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா தாவேக்கா அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அடிப்படையில் அவங்களுக்கு கேல்குலேஷன், வட மாவட்டங்களில் அவர்களுக்கான ஹோல்டு என்பது இந்த முறை பெரிய அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம் ஆப்வியஸாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சமூக காரணிகளும் ஒரு காரணம். அதிமுக கன்சல்டன்ட் உங்களுக்கு தேமுதிகவினுடைய ஓட் டிரான்ஸ்ஃபர் என்பது திமுகவுக்கு போய் சேர்ந்தது. இருந்த வாக்குகள் அவங்களுக்கு எவ்வளோ குறைவாக இருந்தாலும் இருந்த வாக்குகளை நேர்த்தியாக அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பாமக ரொம்ப பக்காவாக அந்த மல்டிப்ளையர் ஒர்க்கை அதிமுக கூட்டணிக்கு என்டிஏக்கு செய்திருக்கிறார்கள். இது நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த வட தமிழ்நாட்டில் அதனால தான் பொறுப்புக்கு என்ன பண்ணுறாங்க, வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் தாவேக்கா ஜெயிக்கலை, இருக்க ஒரு இப்போ தேர்தலுக்கு பிறகான கூட்டணியின்படி அவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பொறுப்பு அமைச்சராக போடலை, அவரை கொண்டு போய் கள்ளக்குறிச்சிக்கு போட்டுட்டு அங்கே 4 தொகுதி தான் இருக்குது, இங்கே 7 தொகுதி இருக்காது. அதுவே ஒரு வகையில் அவரை டீப்ரமோட் பண்ணுற மாதிரியா அப்படின்னுட்டு எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த விழுப்புரத்திற்கும் கடலூருக்கும் கொண்டு போய் அமைச்சர் ஆனந்தை இவங்க பொறுப்பாக போடுறாங்க. ஆனந்த் அவர்களும் அன்புமணி அவர்களும் சமீபத்தில் காட்டிய நெருக்கம், நாற்காலியிலே உட்கார மாட்டேன். விசிகா வந்து தாவேகா கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறாங்களோ அப்பப்போ சந்திக்கிறாங்க. பாமக ஒரு நெருக்கத்தை தாவேக்கோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைனாலும் இவங்க அன்புமணி அவர்களுக்கும் அந்த நெருக்கம் என்பது தேவைப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க, விசிகா நீங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு 4 எம்எல்ஏக்கு ஆதரவு இருக்கு, ஒரு நிர்பந்தம், இப்போ விசிகா ஒரு நிர்பந்தம், எங்கள் ஆதரவில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியாதுன்ற அந்த ஃபோர்ஸில் தான் பாமகோட நட்பை இது பண்ணுறாங்களா? அவங்க எத்தனை கட்சிகளை கூட இந்த மாதிரி நட்பு ரீதியாக உள்ள விட்டாலும்
இன்னும் எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை தொடர்ந்து அந்த இதை நடத்தி 120 விசிலா வர வரைக்கும் அவங்க செய்ய மாட்டாங்கிறது தனிக்கது. ஆனால் இந்த இடத்துல ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்க்கு வைப்பதற்கு இப்போ அவர் வந்து வந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற ப்ரப்போசலையே நான் ஏற்றுக்கல, வேண்டான்னு செஞ்சது நிப்பாட்டியது இந்த திருமாவளவன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையாகவும் இருக்கலாம் அவருடைய கிளைம். ஆனால் இப்போ உங்களுக்கு துணை முதல்வர் வேணும்னு, நீங்கள் முதலமைச்சர் பதவி வேணான பிறகு துணை முதல்வர் வேணும்னு ஏதோ ஒரு மாவட்ட பொறுப்பு அமைப்பில் தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னா அதுக்கு ஒரு கருத்து சொல்லணும். திருச்சி கிழக்கில் வேற போட்டியிடணும் அப்படின்னு ஒரு திருச்சி கிழக்கில் எவ்வளவு கண்டஸ்டன்ட் தான் நீங்கள் பொட்டன்ஷியல் வழக்கமாக நம்ம பொது தேர்தலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஷோஸ் நிறைய பண்ணுவாங்க. பேக் எண்டில் உட்காந்து ஒரு 3-4 பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் கட்சி வாரியாலாம் பிரிப்பாங்க. இப்போ திருச்சி கிழக்கு எடுத்தோம்னா அதையே நம்ம வந்து பல சீரியஸாக பார்த்தா பண்ணலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு அந்த இது கூடிக்கிட்டே போகுது. அப்போ அங்கே கேட்குறாங்கன்னா சரி, அவங்களுடைய உடன்பாடாக இருக்கலாம். நீங்கள் அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டா ஒரே வாய்ஸில் தான் நீங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கும். கட்சிக்குள்ள ஜனநாயகம் நீங்கள் பல வாய்ஸில் பேசிக்கலாம். அமைச்சரவை கூட்டணி என்பது அந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேனே, அமைச்சரவைக்குள்ளே மாற்று கருத்து வைக்கப்படலாம். பட் ஒன்ஸ் ஒரு மெஜாரிட்டி எடுத்து ஒரு விஷயம் பாஸ் ஆன் ஆகுதுன்னா விருப்பம் இல்லாவிட்டாலும் கட்சி எப்படி முடிவெடுத்தால் அதுக்கு கட்டுப்படுவீர்களோ அதை விட முக்கியமாக டிசிப்ளின்டாக சிங்கிள் வாய்ஸஸில் யுனானிமஸாக முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டியது தான் உங்களுடைய பொறுப்பாக இருக்கும். நாங்கள் அதிலேருந்து விலகிக்கிறோம், உள்ளே இருப்போம், ஆனால் அந்த இதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னா நீங்கள் பேச முடியாது. அது ஆப்வியஸாக கேபினெட்டையே கேள்விக்குள்ளாகும். கேபினெட்டில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் வாய்ஸஸ்ங்கிறது கேபினெட்டுக்குள்ளே நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போ அரசுக்குள்ளே போன போதே நீங்கள் அதை எடுத்துட்டீங்க. அதாவது இப்போ யார் முறிச்சது அல்லது யார் அதிக டாக்ஸிக்னு, இந்த உதாரணத்தை நான் வேறு சில இடங்களையும் சொல்லியிருக்கேன். இந்த பிரேக்கப்புக்கு பிறகு யார் அதிக டாக்ஸிக்னு மாற்றி லேபிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அதை நிறுவுவதற்கான ஒரு முயற்சியை போலத்தான் கூட்டணிக்கு பிறகு போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், திரும்ப அவர்களுக்கு இது ப்ரோ பிஜேபியாக அல்லது இங்கே ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் பிஜேபி ஒரு த்ரெட் இல்லைன்னு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு பிஜேபி இந்த வாக்கு வங்கி எடுத்துக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விஷயமும் அவருக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறது. இந்த குழப்பங்களுக்கு இடையில தான் அவர் மிகப்பெரிய ஒரு பெண்டுலம் போல அவர் இங்கேயும் அங்கேயுமாக முடிவு எடுக்க முடியாத அளவு இதில் நிற்கிறாரா திரும்ப. எந்த முடிவு எடுத்தாலும் அதில் வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் தான் அவர் கண்ணு முன்னாடி வந்து லிஸ்ட் கட்டி நிற்கிதுங்கிறதான் அவருக்கான பிரச்சனை. இதே மற்ற தலைவர் தெளிவாக இருக்காங்கல்ல, இடதுசாரிகள் தெளிவாக இருக்காங்க. முஸ்லீம் லீக் வந்து காலகாலமாக திமுக கூட்டில் பயணித்தவங்க இப்போ கடுமையாக விமர்சிக்கிறாங்க திமுக. ஆனால் இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு சிக்கல்னா, இவர்கள் எல்லாம் மத்திய தலைமையினால் அனுப்பப்பட்ட மாநில பொறுப்பாளர்கள், எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம். இந்த கூட்டணி அமைவதற்கு காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இந்த 3 கட்சிகளினுடைய இங்கே அவங்க குழுவெல்லாம் போட்டாங்க, டிஸ்கஷன் நடந்தது. ஆனால் மேலிட லெவலில் அங்கே நடத்தப்பட்டதுங்கிறது தான் அந்த முடிவின் காரணமாகத்தான் அங்கேருந்து பாஸ் ஆன் பண்ணதை இவங்க அறிவிக்க தான் செஞ்சாங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கணக்கு 2029, 2031 அல்ல. இவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பல மாநிலங்களில் அமைப்புகளினுடைய கிளைகள் அவர் கால் ஊன்றினாலும் கூட இன்னமும் ஒரு மாநில கட்சியாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அந்தஸ்தை இப்போது பெறுவதற்கே அவர்களுக்கு ஒரு மிக நீண்ட போராட்டம் வந்திருக்கிறது. அது என்னவாகுங்கிற கேள்வி அவருக்கு இருக்கிறது. அவருடைய இலக்குங்கிறது, அவர் ஏன் 26லே போட்டிடுறாருன்னா மாநில அரசியலுக்கு அகைன் ஒரு ஹோல்டு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுமோங்கிற எண்ணத்தில் அவர் தொங்கு சட்டமன்றம் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணது திமுக வரும், ஆனால் இன்றைக்கி வராது ஃபஸ்ட் இடத்துல யோசிச்சார். பட் அதுக்கு ஏற்கமாறாக போனாலும் இப்போ கட்சியினுடைய ஹோல்டு இவர் திரும்ப தமிழ்நாடு அரசியலுக்கு வரணும்னா 29 முடிந்த பிறகு அங்கே கண்டெஸ்ட் பண்ணால் ஒரு வேளை ஜெயிக்கிறாருன்னா திரும்ப 5 ஆண்டுகள் டெல்லிக்கு போயிட்டால் இங்கே கட்சியினுடைய ஆன் கிரவுண்ட் ஹோல்டு என்னவாகுங்கிற ஒரு குழப்பமான நிலையும் அதற்கு காரணம். அப்போ நீங்கள் எல்லா பக்கமும் சிக்கல் இருக்கும் பொழுது எந்த முடிவு எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னும் போது அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு சிக்கல். இப்போ எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஒருவேளை மற்ற கட்சிகள், சிறிய கட்சிகள், கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே மாநில தலைவர்கள் நாளைக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை மாற்றிட போகிறாங்க என்கிற ஒரு இதுவும் இருக்குது. டெல்லியில் வேறு என்ன முடிவு எடுத்தாலும் அது கட்டப்பட்ட தான் போகிறோம், அவங்ககிட்ட தள்ளி விட்டுறலாம் இஷ்யூன்னு கேட்டால் சொல்லிக்கலான்னு அவங்களால அதை வந்து பொறுப்பை கழித்து விட முடியும். திரும்ப அவர்களுக்கு அந்த இன்னைக்கு ஒரு வகையில் யோசிச்சா அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு லக்ஸரியாகவே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு நான் லக்ஸரின்னு மீன் பண்ணுறது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், உங்கள் அதெல்லாம் பழிய தூக்கி போட மாட்டாங்க. அங்கே அதற்கு வரக்கூடிய பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்களோ நெகட்டிவெல்லாம் உங்கள் தலையில் தான் ஏற்றுவாங்கங்கிற அந்த நெருக்கடி டாக்டர் திருமாவர்களுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, இந்த சிக்கலின் காரணமாக அவரின் மீதான நம்பகத்தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி சாராதவர்களிடம், அவரின் மீதான அபிமானிகளிடம் உடைவது என்பது தான். ஏன்னா அதை அடைவதற்கு அவர் வந்த பயணத்தை பார்க்கும்போது இது ஒன்றுமில்லாமல் கிரம்பிள் ஆகிடுமோ என்கிற வருத்தமும் பலருக்கு இருப்பதை பார்க்க முடியுது. ஸோ அதே போல் வந்து தாவிக்க வந்து சமீபமாக பாமகோட நட்பு ரீதியாக போய்கிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்? ஏன்னா மற்ற கட்சிகளை காட்டிலும் இம்பார்ட்டன்ஸ் பாமக அதிகமாக கொடுக்குறாங்க.
இல்லை, அவங்களுக்கு வட தமிழ்நாட்டில் கால்கோல் செய்ய வேண்டும், கால் பதிக்க வேண்டும், கட்சியாக ஆர்கனைசேஷனாகிற ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கிறது. அவங்களுடைய ஃபோக்கஸ் என்பதே இந்த தேர்தலுக்கு பிறகு டு அன் எக்ஸ்டென்ட் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் குறைவாக இருக்கக்கூடியது. மண்டலமாக பிரித்தோம்னா வட மாவட்டங்கள் அப்படிங்கிற அந்த மண்டலம், வடக்கு மண்டலம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கான அடி வாங்கியிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக டெல்டாவில் கூட கம்பேரிட்டிவ்லி நீங்கள் உங்களுக்கு மேற்கு மண்டலமோ அல்லது சவுத்தோ இல்லைங்க சென்னை ஜோன்லாம் அவங்க ஸ்வீப்டு. அப்போ இந்த அளவுக்கு இல்லைனாலும் அடுத்தடுத்த இடத்துல பார்க்கும்போது இந்த 2 மண்டலங்கள்ங்கிறது வரக்கூடிய செய்தியே திரு டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களை மண்டல பொறுப்பாளராக டெல்டாவுக்கே போடலாம்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் ஓடிட்டு இருக்கிறதாகவும் இருக்குது. சிவிஎஸ் வருகிற பட்சத்தில் அவர் வடக்கு மண்டலத்துக்கும் பொறுப்பாளராக்கப்படலாம். ஸோ அவங்க கட்சியினுடைய ஆர்கனைசேஷன் அங்கே வளர்க்கணும் அப்படின்னும் போது வளர்ப்பதை தாண்டி எடுத்தடுப்புலேயே அவங்க போய் அங்கே சேலஞ்ச் பண்ணணும்னா இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை டிஎம்கேவை தாண்டி உங்களுக்கு பாமக விசிகாவுக்கான ஸ்கோப் இருக்குது. அவங்களுடைய இதுதான் அங்கே வந்து மல்டிப்ளையராக அந்த விசிகா முன்வைக்கிறது பாமக இருக்கிறது, பாஜக இருக்கிறது கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ விசிகாவுக்கு வந்து நம்ம திமுக பக்கம் போக முடியாது, இப்போ எந்த தனித்தொடப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு இது வந்துருமா? இல்லை, இப்போ பாமகவோடு இருக்கக்கூடிய இணக்கம்ங்கிறது இமீடியட்டாக கேபினெட்டுக்குள்ளெல்லாம் எடுக்கிற வேலையை அவரும் செய்ய மாட்டார். ஏன்னா நீங்கள் கட்டி காத்திருக்கக்கூடிய இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து கூட்டணி அப்புறம் திரும்ப வரும். கூட்டணி இல்லை என்பதை பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு ஏற்கனவே அறிவித்த போது அவரை சந்தித்து அந்த பேசியதன் மூலமாக விஜய் அவர்களே தான் அதை உடைத்தார்னு நாளைக்கு சொல்லலாம். அறிவித்தது முதலில் அவர் தான்னு கூட. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கார்ட்ஸை கையில் வச்சுப்பாங்க. எப்போனாலும் நாங்கள் இணக்கத்தில் இருக்கோம், அணுக்கமாக இருக்கோம். அன்புமணி அவர்களும் அதை விரும்புகிறார்ல. நம்ம இன்னொரு வகையில் யோசிச்சோம்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை மறுக்கக்கூடிய கட்சிகள் யாராக இருப்பார்கள் நீங்கள் சொல்லுங்களேன். ப்ராமினெண்ட்டான அந்த ஆட்சி அமைக்க வாய்ப்புடையதாக இருந்த கட்சிகளை தவிர மற்ற எல்லோருக்கும் அது ரொம்ப ஓப்பானது தான். ஈவன் ஃபார் தட் மேட்டர் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு தான் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாஜக தரப்பிலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த சூழலில் பாமகவுக்கும் அது ஓப்பானது தான். இப்போது இல்லாவிட்டாலும் அது இஷ்யூ பேசிஸில் மாறும்போது, இப்போ நாளைக்கே சாதிவாரி கணக்காய்வு அப்படிங்கிறத கொண்டு வராங்க சர்வேல, இவங்க முடியாதுன்னு பண்ணுறாங்கன்னா அதில் ஆன் இஷ்யூஸ் அவங்க எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கு காலையிலேயே துணைவேந்தர் நியமனம் தொடர்பானது, அஃப்கோர்ஸ் அது வந்து காங்கிரஸ் அமைச்சரை தான் விமர்சித்தாலும் கேபினெட் கூட்டு பொறுப்பு தான். 3 பேர் தேடுதல் குழுவை நாங்கள் 5 பேர் குழுவாக மாற்ற போகிறோம், அதுக்கான திட்டங்கள் போயிட்டுருக்குன்னு அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னதை கடுமையாக அதை வந்து விமர்சனம் செய்திருக்கிறதா டாக்டர் அன்புமணி அவர்கள். ஏற்கனவே வைஸ் சான்சலர் இல்லாத சூழலில் நீங்கள் வந்து இப்படி தேவையில்லாத ஐடியாஸை கொடுத்து அந்த கடைசியில் தேடுறதுக்கு இப்போ 5 பேரில் ஆளுக்கு ஒவ்வொரு பேரை பரிந்துரை பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணி அது அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகிட்டு இன்னும் அது அந்த ப்ராசஸை டிலே தான் பண்ணோம், நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிச்சும் விட்டுருக்காரு ஆன் இஷ்யூஸில். ஆனால் ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கணுமானா அவருக்குமே ஒரு சாஃப்ட் டோன் இருக்குது டுவர்ட்ஸ் டிஎம்கே கடந்த காலத்தில் நடத்திய விஷயங்களை தாண்டி இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறது, ஒரு அமிக்கபிளாக போக முடியுமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஸோ அன்புமணியும் நெருங்குகிறாருங்கிறதையும் நம்ம அதில் அடிக்கோடணும். அன்புமணி நெருங்குவதுங்கிறத அவங்க என்ன பார்ப்பாங்க, நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் திமுக அதிமுக பக்கம் இவர்கள் போகாமல் இருப்பதுங்கிறது அவங்கள பலவீனப்படுத்துவதாக இருக்கும். அதனால் அதை அவங்களும் ரசிப்பாங்க, அந்த இணக்கத்தை அவங்களும் வெளியில் காட்டுவாங்க. கூடுதலாக விசிகாவை செக் பாயிண்ட்லேயே வச்சுக்கிறதுக்காக, செக் அண்ட் பேலன்ஸில் வைப்பதற்காகவும் அதில் இப்போ எல்லாருமே என்னென்னா அவங்களுடைய பர்செப்ஷன் பேட்டில் இப்பயே ஃபிக்ஸ் பண்ணணும், பர்செப்ஷன் படி நாங்கள் என்னவாக இருக்கோம்னு காட்டுவதை நோக்கி தான் நகர்றாங்க. அவர் தான் கொள்கை எதிரியாக இருந்த பாஜகவாக இருந்தாலும் அவர்கள் மத்திய அரசியல் இருந்தால் தேவை ஏற்படுகிற இடத்துல இணக்கமாக போவோம்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் பாமகவை பகிர்ச்சிக்கிறதுக்கு தாவேகாவுக்கு எனக்கு ஏன் தயக்கம் வர வேண்டும்ங்கிற கேள்வி தான் வரும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா விசிகா பாமக ஒரே அலையன்ஸில் வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. வரக்கூடாது. 2011 அன்றைக்கு திமுக கூட்டணியில் நிகழ்ந்ததை ஒருவேளை விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்ட வாய்ப்பு இருக்கிறதே, வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அது இன்றைய நிலைப்பட்ட காலமும் சூழலும் முடிவு பண்ணணும் கூட தலைவர்கள் சொல்லிட்டு போகலாம். அப்படிலாம் நம்ம சரி அப்படி பார்த்தோம்னா காங்கிரஸிலிருந்து எதற்காக உடைத்து வெளியில் வந்தாரோ மூப்பனார் அவர்கள், யாரை எதிர்த்துன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஊழல்னு வெளியில் வந்துட்டு ஜெயலலிதா காங்கிரஸ் ஆகியோர் இருந்த அணி ஜெயலலிதா அவர்கள் தான் அன்னைக்கு அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்தாலும் அவங்க கட்டிய கூட்டணி தான், அதில் காங்கிரஸும் தான் அங்கம் வகித்தது. ஜிகே மூப்பனார் அவர்கள் போய் அந்த அணியில் சேரலையானது கேள்வி இருக்குல்ல, எந்த பக்கம் பாஜக இருந்ததுனால. அதை எந்த சோனியா காந்தி அம்மையார் அவர்களை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அந்த சரத்பவார் கட்சியை இணைக்கலாமான்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் பிஜேபி கூட கூட்டணிக்கு வரலாமான்னு பேச்சுவார்த்தைன்னு அப்படியாக அவங்க அதை ஓட்டிகிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி மூவ் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடிய இடம்தான் அரசியல் களம். அவர்கள் என்ன சொல்லிடுவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நீங்கள் வந்து எங்கள் மேலே பழிய வாரி
இறக்கிறீங்க, சேர்த்த வாரி இறக்கிறீங்க. எங்களுடைய நிலைப்பாடு அப்படியேத்தான் இருக்கிறது. நீங்கள் அந்த சூழலை நீங்கள் பொருத்தி பார்க்கணும். நமக்கு எப்படி ஒரு நியூஸை அப்ரோச் பண்ணணும்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சமீபத்தில் வைகோ ஐயா கூட ப்ரெஸ் மீட்லலாம் எக்கச்சக்கமான அட்வைஸ் நம்ம கொடுத்துருக்காருங்கிறதையும் பார்க்குறோம். கூட்டணி கட்சிக்காரங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. கூட்டணி கட்சியாருங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸுங்கிறது தெரியாமல் பண்ணால் நீங்கள் கொடுக்குற அட்வைஸுங்கிறது கரெக்டு. தெரிஞ்சே பண்ணுறவங்க அந்த அட்வைஸ் என்னவா மதிப்பு. பொது வழியில் வந்து விமர்சிக்காதீங்க, ஆளுங்கட்சியை பொது வழியில் விமர்சிக்காதீங்க அப்படின்றாரு. சொன்னது திரும்ப அவர்களை மனதில் நினைத்து தான் சொல்லியிருக்காரு. அதில் எங்கே கேள்வி வரும்னா, நீங்கள் திமுகவை தோழமை சுற்றலுங்கிற பேரில் போதுமான அளவுக்கு விமர்சிக்கலைங்கிற விமர்சனத்தினால தான் அந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ உங்களுடைய கோர் வாக்கு வங்கியும் நீங்கள் இழந்ததற்கு காரணம் அதுவும் தானே. நீங்கள் பல மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறீர்கள். அதெல்லாம் நான் எந்த விதமான அது இன்னொரு வார்த்தை கூட என்னால் நான் சொல்ல முடியாது. உங்களை வீடுகள் இடிக்கப்படுகிற இடங்கள் ஆகட்டும், அங்கே தொடங்கி பட்டியல் சமூக மக்களுக்கு இதுக்கான பிரச்சனைகளில் இவங்க போய் இந்த கூட்டணி கட்சிகளாக திமுகவோடு இருந்தவர்கள் நின்று இருக்கிறார்கள். அதை நான் இம்மியளவும் தவறு சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டாண்டுங்கிறது அவங்களோட ஸ்டாண்டு தான். ஆனால் அதுலேயே தோழமை சுட்டல் திமுகவை ரொம்ப ஆன் பாயிண்டில் நீங்கள் பலத்தெல்லாம் எதிர்க்காமல் விட்டுட்டீங்கன்னு உங்களுடைய தொழிலாளர் நல பிரிவு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சார்பணிகள் அதிலே விமர்சனங்கள் எல்லாமும் பல நேரத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அது எப்படி திமுகவுக்கும் உங்களுக்கும் உங்கள் வாக்கு வங்கியை இழப்பதற்கு போனதோ, இங்கே நாங்கள் அதை கூட வெளியில் பேசிய கருத்துக்களை கூட சொல்ல மாட்டோம்னா அது மீண்டும் உங்கள் கட்சிக்கு அது சரியான திசையை நோக்கி கொண்டு போகுமான அந்த தலைவர்கள் தான் யோசிக்கணும். பட் அதை தாண்டி வைக்கவர்கள் வருவது இன்றைக்கு அவர் வந்து ஒரு நம்ம இதெல்லாம் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கட்சினா அவர்களுடைய அதிகாரப்பூர்வ ஏடு, அவர்களுடைய வாய்ஸ், அவர்களுடைய குரல் அப்படிங்கிற வகையில் இருக்க மாதிரி அப்படியாக என்னென்னா ஒரு கூடுதலாக ஸ்பெகுலேட் பண்ணப்பட்டது தான் வாய்ப்பும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராவதற்கு திரு ப. சிதம்பரம் அவர்களும் திரு வைகோ அவர்களும் அந்த ரேஸில் இருப்பதாக அப்படிதான் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தாவேகா தரப்பில் அதில் ஹெட் போடுவதை விடவும் இப்படி ஒன்று போட்டால் அது ரொம்ப அமிக்கபிளாக இருக்கும் என்று ஒரு பார்வை பார்க்கப்படுவதாக இருக்குது. அதில் ஒரு வேளை ப்ராக்ரஸை தனக்கான மைலேஜை கூட்டுவதற்காகவும் இது இருக்கலாம். இருந்தால் தவறல்ல, அரசியல்வாதிகள் தானே. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.